இப்படி மாட்டு கொட்டாயில வச்சு பைப்பாலையும் பெரம்பாலையும் ஒருத்தர் கொடூரமா தாக்கி அவர் வாயில மிளகாய்த்தூளை தூவி அவர் சாகுற வரைக்கும் கொடுமைப்படுத்துறதுக்கு பேரு தான் போலீஸ் பாஷையில வலிக்கு விழுந்து ஃபிட்ஸ் வந்து உயிரிழக்கிறது அப்படின்னு நான் சொல்லலைங்க. போலீஸ் கொடுத்த அந்த எஃப்ஐஆர்லயே இருக்கு. அஜித்குமார் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கும் போது வலிக்கு விழுந்ததுல அவருக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஃபிட்ஸ் வந்து அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்குள்ள அவர் உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிறது தான் போலீஸ் எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த சிவகங்கை மாவட்டத்துல கோயில்ல வச்சு கொலை நடக்கும். ஆனா எனக்கு குடும்பம் இருக்கு, அதை விட பெருசா மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் யாருமே மறந்துருக்க மாட்டோம். அப்போ அந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசினவங்க இப்போ ஏன் ஆட்சி மாறின பிறகு லாக்அப் டெத்தை பற்றியோ இல்லாட்டி போலீஸினுடைய அராஜகம், அவங்க செய்யக்கூடிய அட்டூழியங்கள், இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம தயங்குறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம், இப்போ நம்ம ஏதாவது பேசிட்டா நம்ம மேலே குண்டா சட்டம் வந்துடலாம், இல்லாட்டி நமக்கு எதிராக ஏதாவது காய் நகர்த்தல் செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளூர எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு ஊரா வண்டிக்குள்ளே வச்சு அடிச்சு ராடை வச்சு அடிச்சு சித்திரப்படுத்திருக்காங்க. ஒரு உயிரை காப்பாத்துற காக்கி சட்டைய ஒரு உயிரவே மப்தியில ஓட்டு அடிச்சு எடுத்திருக்கிறாங்க சார். A young man is dead. His name was Ajit Kumar, 27-year-old, a temple security guard in Sivaganga, Tamil Nadu. He was picked up by the police last Friday, and in a couple of days he was dead. Not in a shootout, not in a hospital bed, but in custody. He had no criminal record, he had no motive, he had no evidence against him. All that there was suspicion. And suspicion is a terrible thing, ladies and gentlemen, when the person who is suspected is a common man. The suspicion of Ajit was that he had stolen 80 grams of gold. No proof, suspicion, and what was the price of that suspicion? The visual you see there, ladies and gentlemen, he was beaten in custody. What more proof is required? என்ன தவறு செய்றாங்க? வந்தோம் ஆக்ஷன் எடுத்துட்டுமே வந்து எங்களுக்கு எப்போ தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். இங்கே ஜஸ்டிஸ் எப்படி கிடைக்கும் தெரியுமா? ஒரு வீட்டு மனை பட்டா, ஒரு ஜாப், ஒரு சொசைட்டியில் ஒரு எலக்ட்ரீஷியன் ஜாப் அப்படிங்கிறது நவீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அஜித்குமார் அவர்களுடைய சகோதரருக்கு மாதம் 30,000 ரூபாய் சம்பளம். அது இல்லாமல் சாரி இது தெரியாமல் நடந்துருச்சு, இது நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு மன்னிப்பு. இதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இன்னும் சில அரசியல்வாதிகள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்பட கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நானே முதலமைச்சராக வந்தாலும், இங்கே அதிமுக திமுகன்னு எந்த ஒரு கட்சி ஆண்டாலும் போலீஸ் இப்படித்தான் இருக்காங்க அப்படிங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அடுத்ததாக இன்னொரு வார்த்தை இதே திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்களாம் போராடலை அப்படிங்கிற கேள்விக்கு திருமாவளவன் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பதில், நாங்களாம் ஏன் போராடணும்? 5 காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்க மீது கொலை வழக்கு அப்படிங்கிறத சிபிஐ பதிவு பண்ணட்டும். ஒரு வழக்கினுடைய உச்சபட்சம் அப்படிங்கிறது சிபிஐனுடைய விசாரணை தானே, அதையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இதை போராடுவதற்கான களமாக நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போராடுவதற்கான தேவையே இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டாங்க. 5 பேர் கைது ஆகிட்டாங்க. அதான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒப்படைச்சாச்சு. ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா, அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா, கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு, அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா, ஆடும் மாடும் வெறும் வாய மெல்லுதையா.